الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினத்தில் பனி இஸ்ராயல்கள் மாட்டை வணங்கி கொண்டிருந்த போது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்தாங்க. வந்து அவர்களுக்கு அந்த விஷயத்தை புரிய வச்சு கடைசியாக என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால், அந்த மாட்டை எரித்து, அதாவது அந்த மாட்டுடைய சிலையை எரித்து என்ன செஞ்சுட்டாங்க, அதனுடைய சாம்பலை கடலில் வீசி எரிஞ்சிட்டாங்க. அதற்கு பிறகு அந்த மக்கள் தௌபாவிற்காக தயாராகி விட்டார்கள். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுடைய தௌபாவை எப்படி வைத்தாங்க? இவங்களுடைய தௌபா அப்படிங்கிறது நம்மளுடைய தௌபாவை போல இல்லை. அல்லாஹ் நமக்கு தௌபாவை எவ்வளோ லேசாக்கி இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், ஹதீஸில் இந்த அளவுக்கு சொல்லப்படும், ஒரு மனிதர் பாவங்கள் நிறைய செய்கிறாரு, செஞ்சுட்டு மனசில் வருத்தம் ஏற்பட்டு கை சேதப்பட்டு ஒரே ஒரு சொட்டு என்ன செய்யணும், அவருடைய கண்களில் கண்ணீர் வெளியே கூட வரல, கண்களுக்குள்ளேயே அந்த கண்ணீர் நிற்குது, கண் கலங்கிருச்சு அப்படிங்கிறாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு நிலை என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அல்லாஹ் மன்னிச்சிட்றான். இப்போ நான் உன்னை மன்னிச்சிட்றேன், கண்ணியமிக்க அல்லாஹ் இல்லை. ஆனால் இங்கே பனி இஸ்ராயலுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கக்கூடிய இந்த தௌபா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சாதாரணது இல்லை. அது என்ன தௌபா அப்படின்னு சொன்னால், ஃபக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளுங்கள். இதுதான் உங்களுடைய தௌபா. ஏன்னா பனி இஸ்ராயில் இந்த மக்களுக்கு அல்லாஹ் செய்த உபகாரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஃபிரௌன் அப்படிங்கிற பெரிய கொடிய மனிதனிலிருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். ஃபிரௌனை இவர்களுடைய கண்களுக்கு முன்பாகவே அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னால் அழிச்சு காட்டினான். இப்படி இவர்களுடைய எல்லா ஆசைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவேற்றி கொடுத்த பொழுது, இவங்க மீண்டும் அதே சிலை வணக்கத்தின் பக்கம், அதே ஒரு தேவையில்லாத ஒரு ஷிர்கான விஷயங்களின் பக்கம் இவங்களுடைய கவனம் திரும்பிடுச்சு. அப்படிங்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்களுடைய தௌபாவை இதைத்தான் சொன்னால், ஃபக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே என்ன செஞ்சுக்கணும்னு சொன்னால் கொலை செய்து கொள்ளணும். உங்களை நீங்களே கொலை செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எப்படி நடக்கும்? ரிவாயத்துகளில், ஹதீஸுடைய வரலாற்றுடைய கிதாபுகளில் ரெண்டு விதமாக சொல்லப்படுது. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாருமே தங்களை தாங்களே கொலை செய்கிறது அப்படின்னா என்னென்னா, எல்லாமே ஆப்போசிட்டில் நிற்கணும், ஒருத்தர் இன்னொருத்தருக்கு எதிராக நிற்கணும். அந்த நேரத்தில் என்ன செய்வேன்னு சொன்னால், ஒரு மேக கூட்டத்தை கொண்டு வருது. அந்த சமயத்தில் என்ன ஆகும்னு சொன்னால், இருளடைஞ்ச மாதிரி நிலைமை ஏற்படும். இருளடைஞ்ச மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டும். அந்த நேரத்தில் ஒருத்தர் இன்னொருத்தர் என்ன செய்யணும்னு சொன்னால் கொலை செய்து கொள்ள வேண்டும். இப்படி நிகழ்ந்ததாக ஒரு வரலாறு சொல்லப்படுது. இன்னும் சில ரிவாயத்துகளே இப்படி சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, எந்த மாற்றமும் இருக்காத வானிலையே தெளிவாக தான் இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், ரொம்ப நெருங்கிய சொந்தங்கள் தான் முன்னாடி இருக்கணும், ஒருத்தர் இன்னொருத்தர் என்ன செய்ய கொலை செய்து கொள்ளணும். இதுதான் நடக்குது. மாற்றி என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் இன்னொருத்தரை கொலை செய்து கொள்கிறாங்க. அதாவது எப்போ ஒரு மனுஷன் தௌபாவுக்கு தயாராகிட்டானோ, மறுமையினுடைய பெரிய நஷ்டம், மறுமையினுடைய பெரிய பெரிய தண்டனைகள், நரகத்திற்கு போகிறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் விட பேசாம உலகத்திலேயே சின்ன தண்டனையோடு போயிடலாம் அப்படிங்கிறது உள்ளத்தில் வந்த பிறகு இதுவும் லேசாகத்தான் தெரிஞ்சு அந்த மக்கள். இப்போ என்ன சொன்னால், அவர்கள் ஒருத்தர் இன்னொருத்தர் என்ன செய்கிறாங்கன்னா கொலை செய்து தங்களுடைய தௌபாவை நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க. இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ரொம்ப பெரிய வேலை. நம்முடைய கண்களுக்கு முன்பாக இவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனை தான். ஆனால் என்னன்னா, ஒரு நபி அப்படிங்கிற அடிப்படையில் அந்த இரக்க சிந்தனை மேலே அவங்க அல்லாஹ் இடத்துல துவா செய்கிறாங்க. யா அல்லாஹ் போதும், யா அல்லாஹ் இவங்க தௌபாவுக்காக தயாராகிட்டாங்க, இதை நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அவங்க அல்லாஹ்ட்ட மண்டாடுறாங்க. அல்லாஹ் சொன்னால் போது நிப்பாட்ட சொல்லியிருக்காங்க. உடனே சொல்லிடுறாங்க, என்ன போது இதோட நிப்பாட்டு. யார் இது வரைக்கும் கொலை செய்யப்பட்டாங்களோ அவருடைய பாவங்களும் அல்லாஹ் மன்னிச்சுட்டாங்க. அதற்கடுத்து யார்
கொலை செய்யப்படணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நின்னாங்களோ, அந்த தௌபாவுடைய எண்ணம் இருந்துச்சு தெரியல, அதுக்காகவும் அல்லாஹ் அவர்களை மன்னிச்சிட்டார். இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் இந்த விஷயம் முடியுது. இதற்கு அடுத்து இப்போ என்ன செய்கிறாங்க, இந்த தௌராத்துடைய இந்த வேதத்தை அந்த மக்களுக்கு முன்பாக வைக்கப்படுது. தௌராத்துடைய வேதம் முன்னாடி வச்ச உடனே அவங்க என்ன செஞ்சுருக்கணும், அவங்க தான் என்ன கேட்டாங்க, எங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஷரியத் வேணும், எங்களுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கணும், அதை நாங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இப்போ தௌராத்துடைய வேதம் கொண்டு வந்து முன்னாடி வைக்கப்பட்ட உடனே பனி இஸ்ராயலுக்குள்ள என்ன அப்படின்னு சொன்னால் அப்படியே வந்து முருங்கல் சொல்கிறோம், கொசமசன்னு செய்கிறாங்க, அங்கங்கே பேசிக்கிறாங்க. என்ன பேச்சு என்ன ஏது அப்படின்னு சொல்லி கடைசியாக மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட தகவல் வருது. மூசா, இது நீங்கள் தௌராத்துடைய வேதம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறீங்க, ஆனால் இது தௌராத்துடைய வேதம் தானா, உண்மையிலே இது அல்லாஹ்வுடைய வேதம் தானா அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு ட்விஸ்ட் இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ரொம்ப கவலையாயிருச்சு. இப்போ தான் என்ன அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியே வந்தோம், இனிமேல் இதை ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு குரூப் இவங்க இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய சட்டம் இனிமேல் என்ன அப்படின்னா நம்ம நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு வரும் பொழுது இது அல்லாஹ்வுடைய சட்டம் தானா, உண்மையிலே அல்லாஹ் தான் கொடுத்தானா, இல்லை மூசா எங்காவது நீங்கள் எழுதிட்டு வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் அவர்கள் கேள்வி கேட்கும் பொழுது என்ன அவங்களுக்கு ரொம்ப பெரிய கவலை, என்னடா இவங்க தெரிஞ்சவே மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. யாரெல்லாம் இந்த மக்கள் இப்படி சந்தேகப்படுறாங்க அப்படின்னு. அப்படியா, அல்லாஹ் தாலா சொன்னால் என்ன செய்யணும், ஒரு 70 நபர்களை நல்ல அறிவாளியான, அதே போல் என்ன அப்படின்னு சொன்னால் அவர்களில் இருக்கக்கூடிய நம்பகமான 70 பேரை நான் சொல்கிற நேரத்துக்கு தூர்சினா மலைக்கு கூட்டிக்குவாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்கன்னா அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு 70 நபர்களை செலக்ட் பண்ணுறாங்க. வக்தார மூசா கௌமஹு 70 ரஜுலன் மின் மிகாத்தினா. எல்லா 70 நபர்களும் என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க, தூர்சினா மலைக்கு வந்தாச்சு. இப்போ ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் தஆலா பேசுகிறான். அந்த பேசக்கூடிய சத்தத்தை அந்த 70 பேரும் கேட்குறாங்க. சுப்ஹானல்லாஹ், உலகத்தில் எந்த கூட்டத்துக்கும் இது போன்ற ஒரு பாக்கியம் கிடைக்கல, எந்த கூட்டத்துக்குமே கிடைக்கல. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை டைரக்டாக என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை டைரக்டாக கேட்கக்கூடிய இந்த வாய்ப்பு உலகத்தில் எந்த சமூகத்துக்குமே கிடைக்கல. அல்லாஹ் மக்கள் இவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தான். அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதம் அது உண்மையான தௌராத்து தான், அதை நான் தான் வழங்கி இருக்கிறேன், மூசா உண்மையாளர் அப்படிங்கிற இந்த வார்த்தை, இந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொன்னால் இதை காதார கேட்டுட்டு என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா உடனே சஜிதால வந்து இருக்கணும், உடனே ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க, அந்த இடத்துலேருந்து அப்படியே அவங்களுடைய மைண்டு வேறு மாதிரி வேலை செய்து, சரி இது அல்லாஹ் தான் பேசுகிறான் அப்படிங்கிறது நான் எப்படி நம்புறது கேட்டேன். இது அல்லாஹ் தான் பேசுகிறான் அப்படிங்கிறது நான் எப்படி நம்புறது அப்படின்னு. அதை இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியுடைய காலம், வளர்ந்த காலமாக இருந்தால் மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்கோ ஒரு ஸ்பீக்கரை வச்சு யாரையோ பேச விட்டாங்க, சத்தம் எல்லா பக்கம் கேட்குது, எவ்வளோ வலிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த காலத்தில் அந்த மாதிரி எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை, எதுவுமே இல்லை. இத்தனைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய நபி, மூசா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக எவ்வளவு விஷயங்களை, எவ்வளவு அற்புதங்கள் அல்லாஹ் தஆலா காட்டியிருக்கான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பேசக்கூடிய நபிங்கிறது தெரியும், பேசி பேசி எவ்வளவு பிரச்சனைகளுக்கு இவங்களுக்கு தீர்வு கொண்டு வந்திருக்கிறாங்கிறது தெரியும். எல்லாமே தெரிஞ்சும் கூட அந்த மக்களுடைய அந்த மூளை இருக்கே எனக்கு ஒரு வித்தியாசமாக வேலை செய்யும். சரி, அப்போ எப்படி தெரியுமா நாங்கள் நம்புவோம், அரினல்லாஹ ஜஹ்ரத்தன், அல்லாவை டைரக்டாக வந்து முன்னாடி நிற்க சொல்லுங்க. நான் என்ன செய்கிறேன், அல்லாஹ் சொல்லும் போது நாங்கள் பார்க்குறோம், அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹை பார்க்குறோம், பார்த்து என்ன செஞ்சுக்கிறோம் நாங்கள் நம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கு இவர்களுடைய இந்த வார்த்தைக்கு ரொம்ப கடுமையான கோபத்தை ஏற்படுத்துச்சு. பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹை பார்க்கணும்னு கேட்டாங்க, அல்லாஹ் கோபப்படலை. இந்த மக்கள் அல்லாஹை பார்க்கணும்னு கேட்குறாங்க, அல்லாஹ் கோபம் வருது. வித்தியாசம் என்னங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டது அன்பான வேண்டுகோள், சந்தேகத்துடைய பார்வை இல்லை, அல்லாஹ் மேல சந்தேகம் இல்லை, அது அன்பு, அது ஆசை, அது என்னன்னு அல்லாஹ் மேல இருக்கக்கூடிய அந்த காதல், அதில் கேட்குறாங்க.
ஆனால் இவனுக்கு கேட்கறது என்னது, ஒரு விதண்டாவாதத்துக்காக என்ன செய்யறாங்க, முட பண்ணணுங்கிறதுக்காகவே கேட்கப்பட்ட கேள்வி. இப்போ அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, இவங்களுக்கு மேல கோபம் வந்துச்சு, அல்லாஹ்வுடைய வேதனை இறங்குச்சு, மேலிருந்து ஒரு பெரிய இடியினுடைய சப்தம், கீழே அவர்கள் நின்று கொண்டிருந்த பூமியில ஒரு பூகம்பம் ஏற்பட்டு அப்படியே என்ன சொன்ன அதே இடத்துல அவர்கள் அனைவருமே மௌத்தாகி விட்டார்கள். சில ரிவாயத்துகளில் வந்து மௌத்தாகிறதுக்கு நெருக்கமாக போயிட்டேன், உயிர் இழுத்துக்கிட்டு இருக்கு, அந்த நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் 70 பேர் என்ன ஆகுது, அப்படியே கீழே கிடக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்போ அல்லாஹ்கிட்ட துஆ செஞ்சானா, யா அல்லாஹ் இவங்களை அழிக்கணும் மௌத்தாக்கணும் அப்படின்னா நிறைய சந்தர்ப்பம் இருந்துச்சு, இவங்களை அழிக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பம் இருந்துச்சு, அப்பெல்லாம் விட்டுட்டேன். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், இவங்களை நீ மௌத்தாக்குறியே, இப்போ நான் திரும்ப போனேன்னா பனி இஸ்ராயீல் என்ன தெரியுமா பேசிக்குவாங்க, மூசா பிளான் பண்ணி என்ன செஞ்சார், 70 பேர்த்த கொண்டுட்டாரு அப்படின்னு பேசிட்டு என்னையும் கொண்டுருவோம். இப்போ என்ன ஆகும், இந்த 70 பேருடைய முட்டாள்தனத்தினால இந்த தௌராத்துடைய வேதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க, மொத்தமாகவே இல்லாமல் போயிடுவாங்க. அப்போ இந்த வேதம் கொடுக்கப்பட்டு அப்படின்னு சொன்னால் இதன்படி அமல் செய்யக்கூடியவங்க இல்லாமல் போயிடுவாங்க. யாரெல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால், இவர்களை மன்னிச்சு விட்டு, இவர்களை நீ மன்னிச்சு விட்டு, ஏதோ ஒரு சோதனைக்காகத்தான் இதை நீ செய்யற அப்படின்னு சொல்லி அந்த பெரிய விஷயத்திலையும் அல்லாஹ் மீது நல்ல எண்ணம் வைக்கிறான், அல்லாஹ் மேல நல்ல எண்ணத்தை வைக்கிறான். இப்போ அல்லாஹ் ஒருத்தர் என்ன செய்யறான்னா, அவர் எல்லாருக்கும் உயிரை கொடுத்து எந்திரிச்சு போங்கடா அப்படிங்கிற மாதிரி என்ன உயிரை கொடுத்து எல்லாம் எந்திரிச்சு வர்றாங்க. வந்து என்ன செய்யறாங்க, எதுவுமே நடக்காம பாருங்க அல்லாஹ்வுடைய பேச நாங்கள் எல்லாமே கேட்டுட்டோம், இது உண்மையான வேதம் தான் அப்படி என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அடுத்து கேட்குறாங்க, ஏன் மூசா இதில் இருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியான சட்டங்களா இல்லை கஷ்டமான சட்டமா, ரொம்ப ஈஸியான சட்டமா இல்லை கஷ்டமான சட்டமா? ஏன் ஈஸியாக இருந்துச்சு, மனசுக்கு ஒத்து வச்சோம் அப்படின்னா நாங்கள் ஏற்றுக்குவோம், மனசுக்கு ஒத்து வராத சட்டங்கள் எல்லாம் தள்ளி விட்டுருவோம். இது வந்து அப்படியே என்னன்னா, இன்னைக்கு அந்த விஷயம் இன்னைக்கு அப்படியே நமக்குள்ள தான் இருக்கு, நமக்குள்ள அப்படியே இருக்கு. நம்முடைய மனசுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்குவோம், மனசுக்கு பிடிக்கிறேன்னா ஏற்றுக்குவோம். ஃபஜ்ருடைய தொழுகையும் என்ன அப்படின்னா ஃபர்லான தொழுகை தான், ஜும்மாவுடைய தொழுகையும் ஃபர்லான தொழுகை. ஆனால் ரெண்டுக்கு வர கூட்டத்தை பாருங்க, எவ்வளோ பெரிய வித்தியாசம், எவ்வளோ பெரிய வித்தியாசம். பள்ளிவாசல் இடமே பத்த மாட்டேங்குதுங்கிற மாதிரி, ஃபஜ்ரு தொழுகையில் வாங்க வாங்க பள்ளிவாசல் சப்பெல்லாம் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஒரு வகை என்ன அப்படின்னு சொன்னால், நிக்கா அப்படிங்கிறது அது ஒரு பெரிய ஃபர்லை போல ஒரு பெரிய என்னன்னா சுத்தத்துக்கு முக்கியத்துவம் தரப்படுது. இன்னொரு பக்கம் பார்க்குறோம், அதோட பெரிய ஃபர்லான ஒரு காரியம், ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனுடைய சொத்துக்கள் பங்கிடப்படணும். இறந்த வீட்டில் சொத்துக்களை பற்றி யாராவது பேசினாங்க அப்படின்னு சொன்னால் இறக்கமில்லாதவன் அப்படிங்கிறோம். ஆனால் ஷரியத்துடைய சட்டம் என்ன, ஒரு மனிதன் இறந்தவுடன் அவனுடைய சொத்துக்கள் என்ன செய்ய பிரிக்கப்பட்டிருக்கும், அல்லது பிரிக்கப்படக்கூடாத வார்த்தையாக பேசப்பட்டிருக்கும். அங்கே என்ன செய்யப்படும், அல்லாஹ்வுடைய சட்டம் அங்கே முடிவடைய அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தருடைய சுயநலம். கொஞ்ச நாளைக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த வீட்டை நான் அனுபவிச்சுக்கலாம், கொஞ்ச நாளைக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த சொத்தை நான் அனுபவிச்சுக்கலாம் அப்படிங்கிறது அந்த இடத்துல என்ன வர மாட்டேங்குது, அந்த ஃபர்லை நிறைவேற்ற வேண்டிய என்ன வர மாட்டேங்குது. காரணம் என்னன்னா, என் மனசுக்கு அந்த இடத்துல ஒத்து வரல. இதே தான் பனி இஸ்ராயீல்னு சொல்கிறாங்க. எனவே மனசுக்கு பிடிக்கிற மாதிரி சட்டம் இருந்துச்சுன்னா ஏற்றுக்கிறோம், இல்லாட்டி ஏற்றுக்க மாட்டோம். அல்லாஹ் என்ன தெரியுமா செஞ்சான், 2 மலக்குகளை அனுப்பி பக்கத்தில் ஒரு என்னன்னா மலை இருந்துச்சு, அப்படியே மலையை என்னன்னா அப்படி பிச்சு எடுத்து இவங்க தலை மேலே கல்லை தூக்கி போடுறோம்ல அது மாதிரி வச்சுட்டான். தலை மேலே பெரிய மலை வந்து நிற்குது. ஒய் நத்தப்பனால் ஜபடப்போ பாவம் கண்ணஹோ உள்ளத்துன் ஒகன்னு அண்ணஹோ அக்கையும் பி. திடீர்னு பார்த்தா இவங்க தலைக்கு மேலே ஏதோ குடம் பிடிச்சிருக்க மாதிரி நிழல் விழுந்த மாதிரி இருக்கு. என்னன்னு மேலே பார்த்தா என்னது, அந்த மலை என்ன செய்யணும், தலைக்கு மேலே தொங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ விட்டு அப்படி விழுந்துருவோம் அப்படிங்கிற பயம் என்ன செஞ்சுட்டாங்க, ஆஹா அல்லாஹ்வுடைய கோபமாக வந்துருச்சாட்டு இருக்கு, அப்படி டப்புன்னு சஜிதால விழுந்துட்டாங்க. அந்த மக்கள் அப்படியே சஜிதால விழுந்து என்ன செஞ்சுட்டாங்க, ஏன்னா நீ சொல்றதெல்லாம் ஏற்றுக்கிறோம், எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு செய்யறாங்க. சொல்லிட்டு சஜிதால இருக்கும் போதே அப்படியே ஓரக்கல்ல பார்க்கறாங்க, மேலே விழுகுதா இல்லையா அப்படின்னு, மேலே விழுகுதா இல்லையா, இல்லை அல்லாஹ் எடுத்துட்டானா அப்படி என்ன செய்யறாங்க, அப்படியே பார்க்கறாங்க. ஏன்னா இந்த மக்களுடைய இயற்கையான குணம் அல்லாஹ்வுக்கும் தெரியும். என்ன செஞ்சுட்டாங்க, சரி ஓகே இந்த மக்கள் இப்போ எல்லாரும் சஜிதால வந்து செய்யறேன்னு சொல்லிட்டாங்க, இப்போ அந்த மலை அகற்றப்படும்.
நீமிக்கல்லாமே நல்லடியார்களே, இந்த அளவுக்கு என்ன அப்படின்னா அவர்கள் திரும்ப 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 என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹ்வுடைய சட்டத்தை அவங்க ஏற்று நடப்பதில் நிறைய விஷயங்களை என்ன செய்யறாங்க, எப்படியெல்லாம் செய்யாம தப்பிக்க முடியும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கு என்ன அப்படின்னா நபியவே பிடிச்சி உள்ள இழுத்துக்கிறது, நபியவே பிடிச்சி உள்ள இழுத்து என்ன செய்யறதுன்னா காரணங்களை தேடுறாங்க. அப்போ இன்னைக்கு நம்மளுடைய விஷயத்துல நாம யோசிச்சு பார்க்க வேண்டியது, இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் பனி இஸ்ராயல்களுக்கு எப்படி அல்லாஹ்வுடைய கோபம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த காரணம், பிடிச்சா ஏற்றுவோம், பிடிச்சா பிடிக்காட்டி என்ன செஞ்ச விட்டுரும் அப்படின்னு சொன்னாங்களே, இந்த ஒரு நிலை நமக்குள்ள இருக்கிறத நம்ம எல்லாருமே அறிஞ்சிருக்கோம். அப்போ இந்த நிலையை என்ன செய்யணும், நாம் மாற்றிக்கொள்ளணும். மாற்றிக்கொண்டு என்னுடைய மனசுக்கு பிடிச்சாலும் பிடிக்காவிட்டாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய வார்த்தைனா அதை ஏற்றுக்குவேன் அப்படிங்கிற அந்த மனோநிலை நம்ம எல்லாத்துலேயும் வரணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நட்பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.